மறைவொதும் வாயான் மலரடி போற்றி. மறைவொதும் வாயான் மலரடி போற்றி. கரையில்லா மனதினில் கருணை வந்து சேர. கரையில்லா மனதினில் கருணை வந்து சேர. கிரகங்களின் கோலம் மாறியது இன்று. விதிய வெல்லும் மதி வந்து நின்றது. குரு பகவான் நகர்ந்து வந்து விட்டார். குறைகள் தீர்த்து மங்களம் அருளுவார். மஞ்சள வண்ணாடையோன் அருளார். மகிழ்ச்சி எங்கும் பொங்கி வழியுமே. மகிழ்ச்சி எங்கும் பொங்கி வழியுமே. தட்சிணாமூர்த்தி திருவடி அருளில். பக்தியின் பாதையில் பயங்கள் விலகும். நன்மதி கூடும் நாவினில் வேதம். நன்மதி கூடும் நாவினில் வேதம். புண்ணிய காலம் பிறந்து நிற்குது. கசந்த வினைகள் யாவும் அகன்றது. வசந்த காலத்தின் நறுமணம் வீசுது. ஞான பிரகாசம் உள்ளத்தில் பிரகாசம். ஞான பிரகாசம் நடப்பவை எல்லாம் நன்மையே. குரு பகவான் நகர்ந்து வந்து விட்டார். குறைகள் தீர்த்து மங்களம் அருளுவார். மஞ்சள வண்ணாடையோன் அருளார். மகிழ்ச்சி எங்கும் பொங்கி வழியுமே. மகிழ்ச்சி எங்கும் பொங்கி வழியுமே. சுபவேளைது சுபவேளைது. தென்றல் காற்றில் தேவன் இசை. மனமது அமைதி அமைது நின்றது. ஓம் க்ரீம் க்ளீம். தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சன்னிபம். புத்தி காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம். தம் நமாமி பிரஹஸ்பதிம். தம் நமாமி பிரஹஸ்பதிம். ஓம் பிரம்மாணி குரவே நமः. तं नमामि प्रहस्पतिम्. ॐ ग्राम क्रीं किरौं चः कुरवे नमः. गुरुप्रो ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर. गुरु साक्षात् परब्रह्मं. तस्मै श्री कुरवे नमः. यागसाले मङ्गलमन्दिरम्. ॐ श्रीं क्रीं क्लीं बृहस्पतये नमः. सर्वतोषनिवर्तये सर्वतोषनिवर्तये. सर्व ऐश्वर्यवरप्रदाय सर्व ऐश्वर्यवरप्रदाय. कुरवे नमो य कुरवे नमो. कुरवे नमो नमः. ॐ ग्राम क्रीं किरौं चः कुरवे नमः. गुरुप्रो ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर. गुरु साक्षात् परब्रह्मं. तस्मै श्री कुरवे नमः. गुरु
பகவானின் அருளால் ஞானம் பெருகட்டும், செல்வம் வளமுடன் சேரட்டும், எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். குருவே உந்தன் பாதம் சரணம், குருவே உந்தன் பாதம் சரணம், குருவே குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். காலத்தின் சுழற்சி இதுவே, அருள் பெற நாங்கள் வந்தோ. விண்வெளியில் நகரும் ராசிநாதன் வியாழன் என்னும் மங்களகோள், அமைதி தேடி அலையும் மனமே. ஆசிரியர் இவன் வழி நடத்துவார், நேற்றைய பாரம் இன்று குறைய மாற்றம் நோக்கி பயணம் தொடரும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். மஞ்சள் ஒளியில் வழிகாட்டுவாய், அறியாமை இருளை போக்கிவிடு, செல்வமும் ஞானமும் எமக்கு தந்து சிந்தையில் என்றும் குடியேறுவாய். முல்லை விளக்கு வரிசையாக மஞ்சள் சுடர்விட்டு எரியுதே, மூக்கடை மாலை உனக்கு சூட்டி, மூச்சினில் உன்னை நினைக்கின்றோம். ஆலங்குடி வந்து 1000 தோஷம் விலகி வணங்க, 1000 தோஷம் விலகி போகும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். மஞ்சள் ஒளியில் வழிகாட்டுவாய், அறியாமை இருளை போக்கிவிடு, செல்வமும் ஞானமும் எமக்கு தந்து சிந்தையில் என்றும் குடியேறுவாய். தங்கம் தேடி ஓடி களைத்தோம், உன் கருணை ஒன்றே போதும். தவறுகள் செய்த மனிதர் நாங்கள், மன்னித்து எம்மை காத்தருள்வாய். சுமை குறைய வேண்டும் மயனே, நிம்மதி ஒன்று மட்டும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். மஞ்சள் ஒளியில் வழிகாட்டுவாய், அறியாமை இருளை போக்கிவிடு, செல்வமும் ஞானமும் எமக்கு தந்து சிந்தையில் என்றும் குடியேறுவாய். பயிற்சி தந்து பயம் நீக்கி, பெயர்ச்சி தந்து புதுவாழ்வு தாராய். ஆசி வழங்குவாய் ஐயனே, குருவின் நிம்மதி நிம்மகதி. மறைவோதும் வாயான் மலரடி போற்றி, மறைவோதும் வாயான் மலரடி போற்றி. கரையில்லா மனதினில் கருணை வந்து சேர, கிரகங்களின் கோலம் மாறியது இன்று. கிரகங்களின் கோலம் மாறியது இன்று, விதிய வெல்லும் மதி வந்து நின்றது. குரு பகவான் நகர்ந்து வந்து விட்டார், குறைகள் தீர்த்து மங்களம் அருளுவார். மஞ்சள் வண்ண ஆடையோனருளால் மகிழ்ச்சி எங்கும் பொங்கி வழியுமே. தட்சிணாமூர்த்தி திருவடி அருளில் பக்தியின் பாதையில் பயங்கள் விலகும், நன்மதி கூடும் நாவினில் வேதம்,
வசந்த வினைகள் யாவும் அகன்றது. வசந்த காலத்தின் நறுமணம் வீசுது. ஞான பிரகாசம் உள்ளத்தில் மலர, ஞான பிரகாசம் உள்ள பிரகாசம். நடப்பவை எல்லாம் நன்மையே இனி, நடப்பவை எல்லாம் நன்மையே இனி. குரு பகவான் நகர்ந்து வந்து விட்டார், குறைகள் தீர்த்து மங்களம் அருளுவார். மஞ்சள் வண்ண ஆடையோனருளார், மகிழ்ச்சி எங்கும் பொங்கி வழியுமே. சுபவேளை இது சுபபாளை குன்றது. அந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம பண்ணுறதில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வருது. அது ராத்திரியில் வருது. அந்த பஞ்சாங்கப்படியும் சனி பயிற்சியும் பண்ணுறதில்ல, குரு பயிற்சியும் பண்ணுறதில்ல. நம்ம கோயில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆலங்குடி தான் குரு பகவானுக்கு விசேஷமான ஸ்தலம் கோயில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சாமிக்கு பண்ணுறோம், அங்கே எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. நீங்கள் இன்றைக்கி டிவியில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேரலையில் ஒளிபரப்பிட்டு இருப்பாங்க. 11 மணிக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அபிஷேகம்லாம் அர்ச்சனை ஆகும். பார்த்தீங்கன்னா ஆலங்குடி தான் குரு பகவானுக்கு. ஏன்னா நவக்கிரக ஸ்தலங்களில் குரு பகவானுக்கு ஆலங்குடி, சனி பகவானுக்கு திருநள்ளாறு. இப்படி 9 கிரகங்களுக்கு, சூரியனுக்கு சூரியனார் கோயில்னு சொல்கிறது, கேதுக்கு கீழப்பெரும்பள்ளம்னு சொல்கிறது, ராகுக்கு இது திருநாகேஸ்வரம். இப்படி 9 கோயில்களும் நமக்கு. சந்திரனுக்கு திங்களூர், சந்திரனுக்கு திங்களூர்னு சொல்கிறது. அப்புறம் புதன் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு, கேது, சூரியன், செவ்வாய், அங்காரகம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை மாலை, நெய் விளக்கு போடணும். இந்த 4 குரு பகவானுக்கு விசேஷமானது. சனி பகவானுக்குன்னா நம்ம நல்லெண்ணெயில் விளக்கு போடலாம், எள்ளு பொருள் வச்சுக்கலாம், நீல கலரில் துணி கட்டலாம். அதுக்கப்புறம் வன்னி தலை வச்சு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வன்னி தலை சிவபெருமானுக்கு எப்படி வில்வ இலையோ அது மாதிரி சனி பகவானுக்கு வன்னி இலை. பெருமாளுக்கு தான் உங்களுக்கு தெரியும், எந்த ராசிக்கு போகிறாரோ அந்த ராசிக்கு நல்லதுன்னு நாம் நினைக்கக்கூடாது. அங்கே கெடுதல் பண்ணுறாரு. கெடுதல் பண்ணுறாருன்னா மிதனத்துக்கும் கெடுதல், இன்னொன்று என்னது கடகத்துக்கும். ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நாம் அந்த 2 ராசிக்காரங்க நாம் வந்து குரு பகவான் பார்த்தால் என்ன சொல்லியிருக்காங்க, கோடி நன்மைன்னு சொன்னான். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கான். எந்த ராசியை குரு பகவான் பார்க்குறாரோ அந்த ராசிக்கு பலன் நல்லா இருக்கும். அந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க, அந்த ராசியில் பிறந்தவங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ராசி நாங்கள் எழுதி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எது எது நன்மை தரும் ராசிகள், எது எது பரிகாரத்துக்கு உண்டான ராசிகள் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன். மிதமான பலன் அப்படின்னா நமக்கு அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க மாட்டார், ரொம்ப குறைவாகவும் கொடுக்க மாட்டார். ஒரு நடுநிலைமையோட
பாதிக்கு பாதி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அந்த பலன். அதனால் குரு பகவான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை, சனி பகவான் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை. சில ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 18 மாதம் 1.5 வருஷம் அப்படிலாம் இருக்குது நமக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் நாம் பெரும்பாலும் பண்ணக்கூடிய விசேஷங்கள் சனி பயிற்சி, குரு பயிற்சி தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். அதாவது ராகு கேது பயிற்சி கூட நம்ம யாரும் அதிகமாக எடுத்து பண்ணுறதில்லை. இப்போல்லாம் வந்து செவ்வாய் தோஷத்தை விட்டுட்டாங்க, எதுக்கு வந்துட்டாங்க, ராகு கேது வந்துட்டாங்க, செவ்வாய் முடிஞ்சு போயிட்டார் அதிகம். அதனால இனிமேல் செவ்வாவால் ஒரு தொல்லையும் இல்லை, யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரே விட்டுட்டார் அப்படி. ஆனால் இப்போ வந்து யார் ஜாதகத்தை எடுத்தாலும் இந்த ஜாதகத்தில் ராகு இருக்கா கேது இருக்குது அப்படின்னு போட்டு உங்களை பயமுறுத்தி என்னங்க, அப்புறம் பொண்ணு கொடுக்குறவன் பொண்ணு வச்சுருக்கிறவன் என்ன, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எல்லாத்தையும் பயமுறுத்தி இந்த ராகுக்கு படாதப்படுத்தான், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு போட்டு உங்களை இன்ஸ்டா பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் வந்து நமக்கு கஷ்டங்கள் வராது. நம்ம கோயிலுக்கு வரணும், அதுதான் நமக்கு முடிய மாட்டேங்குது. அந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, அந்த கஷ்டங்கள் குறையும், நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சீக்கிரம் நடக்கும்னு சொல்கிறது. நாம் அது உள்ளூரில் இருக்கிற சாமியை நாம் ரொம்ப தள்ளி வச்சுட்டு வெளியூருக்கு பஸ்ஸெல்லாம் இலவசம்னு சொன்னோன்னா எல்லாம் கிளம்பிடுறாங்க. இங்கே பாப்பாத்தி பார்த்தீங்கன்னா சுற்றி வரான், இதை விட்டுருவான். இல்லைங்க, அரசம்பரத்தில் ஏறி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குது. நம்ம கோயிலே நமக்கு இருக்கு. ஏன்னா எப்போவுமே உள்ளூர் சாமிக்கு என்ன இருக்காது, மதிப்பு கம்மி தான். வெளியூரில் போய் அந்த வெளியில் நின்று கூட்டத்தில் நின்று அப்பா அப்பான்னு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து 1 மணி நேரம் கழிச்சு போகலாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எங்கே எடுத்துகிட்டு போனதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி வந்துடலாம். எங்கே சுற்றினாலும் நான் என்ன சொல்கிறேன், நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நம்ம அதுக்காக ரொம்ப உடம்பை வருத்திக்க வேண்டாம். நம்ம ஊர்லேயே நம்ம உடம்பு போடலாம், சாமி கும்பிடலாம். எல்லா சாமியும் நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் எந்த சாமி இல்லாமல் பெருமாள் இருக்காரு, சிவன் இருக்காரு, இங்கே நவகிரகங்கள் இருக்குது, நந்தி, முருகன் எல்லாமே நம்ம பெரியவங்க நம்ம ஒரு எங்கேயும் அலையக்கூடாதுன்னு தான் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும். இதெல்லாம் கடந்து நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நமக்கு எவ்வளவு அதனால் கால விரயம், உடம்புல தொந்தரவு, இதெல்லாம் போயிட்டு வந்து கஷ்டப்படுறதை விட இருந்து இங்கேயே சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு விட்டாமல் இருக்கலாம். அதுக்காக போக வேண்டாம்னு சொல்லலை. திருப்பதிக்கு போகிறோம், 5 நாள் உட்கார்ந்துருந்து சாமியை பார்த்துட்டு வரோம். திருச்செந்தூர் போகிறோம், அந்த கூட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ கூட்டத்தில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எல்லாம் அடித்து மோதிட்டு எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இந்த பேரிகார்டெல்லாம் தூக்கி சிவன் வந்து ஒரு குரு தட்சிணாமூர்த்திங்கிறதே சிவபெருமானோட ஒரு அம்சம்தான். அவர் வந்து அங்கே சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முனிவர்களுக்கு பாடம் சொல்லித்தரார். இங்கே அந்த முனிவர்கள் இங்கே நம்ம இதில் இல்லை, கோவிலில் உப்பிலியவர்கள் அது இருக்குது. இந்த 4 பக்கமும் 4 முனிவர்களை வச்சுருப்பாங்க. அவர் மரத்தடியில் உட்கார்ந்து என்ன பண்ணுவார், அவர் உபதேசம் பண்ணுறார், பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அதனால் குருன்னு நம்ம அவரை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி முருகப்பெருமான் ஒரு குரு. ஏன் அப்படின்னா அவர் தகப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்ததுனால ஓங்கிற பிரணவ பொருளுக்கு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தகப்பனுக்கே என்ன பண்ணார், உபதேசம் பண்ணார். அதனால் அந்த இடத்துல சிவபெருமான் கீழே உட்கார்ந்துருப்பார், முருகப்பெருமான் மேலே உட்கார்ந்துட்டு நான் மேலே உட்காந்துட்டு உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காதில் சொல்லுவார். அதனால் முருகப்பெருமான் ஒரு குரு. அதே போல் இது வந்து நவகிரகத்தில் ஒரு குரு. நாம் டிவியில் பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியை தானே பார்க்குறோம், அவரை தானே குருன்னு நினச்சி எல்லோரும் அங்கே சாமி பூஜை பண்ணுறாங்க, எல்லோரும் வழிபாடு பண்ணுறாங்க. இந்த தட்சிணாமூர்த்தியை விட்டுட்டு நம்ம எதுக்கு பண்ணுறாங்க, குரு பகவானுக்கு பண்ணுறாரு, இங்கே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் தேவகுருன்னு சொல்கிறது. அவர் என்னன்னு சொல்கிறது, தேவகுரு. அசுரகுரு யார் அப்படின்னா சுக்கராச்சாரியார் தான் அசுரகுரு. அவர் வந்து அசுரர்களுக்கு குரு. தட்சிணாமூர்த்தி யாருக்கு குரு அப்படின்னா தேவர்களுக்கு குரு. இந்த குரு பகவான் வந்து நமக்கு இடம்பெயர்தல். இடம்பெயர்ச்சின்னா இந்த 9 கிரகங்களும் அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியிலையும் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை செய்துட்டு மாறி மாறி வர்றதுக்கு தான். இங்கே இருக்க குரு பகவான் தான் என்ன பண்ணுறாரு, பயிற்சி அடைகிறார். அதனால் நமக்கு இந்த 2ஐயுமே நீங்கள் டிவியில் பார்க்கலாம். ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தியை காட்டுவாங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நவகிரகத்தில் உள்ள குருவை காட்டுவாங்க. அவர் உட்கார்ந்த மாதிரி இருப்பார், இவர் நின்ற கோலத்தில் இருப்பார். இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்கலாம்.
அங்கங்கே என்ன மூர்த்தி விசேஷமோ அதை காட்டுவாங்க. ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தியை தான் காட்டுவாங்க குரு பகவான்னு சொல்லிட்டு. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானை காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறதை விட இவருக்கு பண்ணுறது கொஞ்சம் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் எல்லாருமே நம்ம என்ன காரியங்கள் மனசில் நிறைவேறணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறணும்னு நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணுவோம்? குரு பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா முழு இது பயிர். அடுத்தது சுக்கிரனுக்கு இது குருவுக்கு கொண்டக்கடலை. புதனுக்கு அப்புறம் குருவுக்கு வந்து கொண்டக்கடலை. சுக்கிரனுக்கு மொச்சை இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு அதை சாமிக்கு படைக்கணும். இல்லைன்னா பச்சையாக ஒரு 2 கிலோ 50 கிராம் 100 கிராம் வந்து சுக்கிரனுக்கு படைக்கணும். சனீஸ்வரனுக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு, கேதுக்கு உளுந்து. இந்த நவதானியங்களை தெய்வத்துக்கு எது பிடித்தமானதோ அதை வச்சு நாம் அந்த தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறோம். விநாயகருக்கு நாம் எது பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச கொழுக்கட்டை. ஆமாம், அதுதான் செய்யணும். அது நமக்கு தெரிஞ்சேன்னு விட அதான் கொழுக்கட்டை தான் விசேஷமானது. அதுக்கடுத்து நம்ம சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர். அதனால் அவர் தொல்லையே இல்லை நமக்கு. மற்ற தெய்வங்கள் மாதிரி தொந்தரவு கொடுக்க மாட்டார். கொஞ்சோண்டு சாதம், அந்த சாதத்தில் ஒரு நெய் அதை மட்டும் விட்டு அவருக்கு பூஜை பண்ணால் போதும். எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓம் போது ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் சத்யம் தத்சவிதர்வரேண்யம் பத்மோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். श्वेतवरागकल्पे वैवस्वते मन्वन्तरे अष्टाविंशतितमे खण्डियुगे प्रथमे पादे चतुर्दशीमे भारतवर्षे वरदस्कन्धे मेरोः दक्षिणे दक्षिणारुण्यां शताब्दे अस्मिन् वर्तमाने विमलादिने प्रभवादीनां
श्री पराभवनाम संवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ ऋषभमासे शुक्लपक्षेत्यायां वासरः भौमवासर संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं सकल विशेषेण विशिष्टायामस्यां जन्मनक्षत्रे जन्मरासौ जातस्य नामनक्षत्रे नामरासौ जातस्य गुरुपयच्छी भक्तर्गणनामधेयस्य कुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुः सत्सन्तान सौभाग्य इष्टकाम्यार्थम् आदित्यादि नवग्रहाणां नक्षत्राणां सकलदोषपीडानिवारणार्थम् आरोग्यदिवगात्रसिद्ध्यर्थम् आयुर्लभ्यर्थम् धर्मार्थकाम्यमोक्षचतुर्विधफलपुरुषार्थसिद्ध्यर्थम् विद्याधुलिव्यापार कार्यानुकूलसिद्ध्यर्थम् शीघ्रमेव बुद्धियोग विवाह शीघ्रमेव पुत्रभाग्यसिद्ध्यर्थं शीघ्रमेव सकल कार्यानुकूलसिद्ध्यर्थं धनं धान्यादि अभिवृद्ध्यर्थं शीघ्रमेव सकल कार्य गुरुमूर्ति नमः कर्पूर नीराञ्जनं दर्शयामि